வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழக அரசின் 6 துறைகள் சார்பில் ரூபாய் 58,740 கோடியில் நடைபெற்று வரும் முத்திரை திட்டங்களை பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பாக நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. குறவர் இனத்தை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு சண்முகம் வலியுறுத்தல். 2026இல் நாம் மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேலின் உயரிய குடிமகன் விருதான இஸ்ரேல் அமைதி விருது வழங்கப்படும். இஸ்ரேல் பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு அறிவிப்பு. சென்னை பாரிமுனையில் 500 ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா விடுவிப்பு. பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாமக பொதுக்குழு கூட்ட விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்கள் திண்டிவனத்தில் மோதல். காவல் ஆய்வாளர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்து அனுப்பி வைத்தார். நமது தர்மத்திற்கும் நாட்டின் தன்மானத்திற்கும் இழுக்கு ஏற்பட்டால் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. திருப்பரங்குன்றம் மலை மீது விலைக்கேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைப்பவர்களை சிவன் பார்த்துக் கொள்வார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் தோழமை கட்சிகளும் உட்கட்சி விவகாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் என வேண்டினேன். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த முருகன் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.